வேறு வழி இல்லாமல் என்ன பண்ண போட்டான், சரி ஓகே இது ஆடும் தெரியக்கூடாது, ஆடு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு கஷ்டப்பட்டு அந்த 1000 நான் பண்ணியிருந்திருப்பேன். அதில் அமௌண்ட் எவ்வளோ நினச்சிங்க? 4 லட்சம் 5 லட்சம் 50,000 நினச்சிங்களா? வெறும் 8000 ரூபாய். வணக்கம் மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, ஆக்சுவலா அந்த டெக் சூப்பர் ஸ்டார் மாட்டினார்ல, அந்த பஞ்சாயத்துல இருந்து இப்ப பயங்கரமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. எல்லா யூடியூபரும் இவன் பாத்தீங்களா, அவன் ஒரு திருடன், இவன் ஒரு திருடன் சொல்லிட்டு ஆளாளுக்கு மாட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. புறணி இவனை கை கட்டுறான், அவனை கை கட்டுறான், எல்லா யூடியூபரும் மாட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்பிச்சது இந்த விஷயங்கள் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இஃப்ரான் மிஸ் பிரியாணி மேன் இந்த 2 பேர் பஞ்சாயத்துல ஆரம்பிச்ச விஷயம் இப்ப அப்படியே செயின் லூப் மாதிரி பத்த வச்ச நெருப்பு மாதிரி பத்திக்கிட்டே போயிட்டு இருக்கு. எல்லா யூடியூபரை பத்தியும் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதாவது இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா இருக்கட்டும், யூடியூப் பிரபலமா இருக்கட்டும், செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், எல்லார பத்தியும் எக்ஸ்ப்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒன்னே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்க எல்லாருமே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கூட்டத்தில் இருந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல, நம்மள மாதிரி ஒரு ஆளாக இருந்து ஒரு கிரியேட்டரா மாதிரி, இல்லை ஒரு கண்டென்ட் வீடியோ போடுறவங்க, இல்லை ப்ரொமோஷன் வீடியோ போடுறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. தவிர பெரிய பெரிய தலைக்கட்டுகள் யாருமே மாட்டலை. நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் மாட்டலை, பெரிய பெரிய புள்ளிகள் மாட்டலை. அதாவது இந்த ஏஜென்சின்னு சொல்கிறாங்களே, இந்த ஏஜென்சி யாருமே ரிவல் ஆகலை. எந்தெந்த ஏஜென்சிக்கு மேலே என்ன கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனிஸ் பண்ணுற ப்ராப்ளம் எதுவுமே வெளியே ரிவல் ஆகலை. ஆனால் கிளை பிரிவான கீழே இருக்க அந்த பில்லர்ஸ், டெக் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை டெக்கை ரிவ்யூ பண்ணுறவனாக இருக்கட்டும், இல்லை தன்னோட கம்பெனியை பேரை மாற்றி சிரிக்கி ஆப்பு அப்படின்னு சொல்லி விற்றவனாக இருக்கட்டும், PC Factory அவ்வளவுதான் காட்ட முடியும். இவனுங்க தான் மாற்றானுங்களே தவிர பெரிய பெரிய தலைக்கட்டுகள், பெரிய பெரிய விஷயங்கள் மாட்டவே மாட்டுது. இதை பற்றி நம்ம கான்ட்ரவர்சியாக பேசிக்கிட்டே தெரியணும். நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, என்னை பற்றி எனக்கு தெரியாது, மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, ஆள் போல அது, நீ போல இது, போடா கோடே போசே. முக்கியமான விஷயங்களை பேச தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சு. இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, புத்திரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ வீடியோ பற்றி நம்ம பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ப்ரோமோ வீடியோ ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தது யாரு அப்படின்னா, நம்மளுடைய இந்த மன்னிச்சுன்ற ஒரு சேனல். இந்த பொண்ணு மிஸ்டர் ஜேகேவோட ஃபீமேல் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்தில் கெட்ட வார்த்தை பேசி அப்படிடான்னு பேசி நெகட்டிவ் ஃபேமில் தான் அது வளர்ந்துச்சு. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த பொண்ணு போட்ட அந்த வீடியோ பயங்கரமான மீம் டெம்ப்ளேட்டா மாதிரி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே ஜேகே தமிழ் போடுற விஷயங்களும் மீம் டெம்ப்ளேட்டா மாறும். அதே மாதிரி இந்த பொண்ணு போடுறதும் மீம் டெம்ப்ளேட் ஆகுது. யாரோட விஷயங்கள்லாம் மீம் டெம்ப்ளேட் ஆகுதுன்னு நோட் பண்ணி பாருங்க. இவனுக்குள்ளே ஒரு ஐடி விங்ஸ் மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு. இவங்க இந்த பொண்ணை ப்ரொமோட் பண்ணி விட்டுருக்கு. இந்த வீடியோஸ் பயங்கரமா வியூஸ் போச்சு ப்ரோ. அது நார்மலா வைரல் ஆச்சு ப்ரோ. டெக் சூப்பர் ஸ்டார் ரிவல் ஆனதுல இருந்து எதுவுமே இங்கே நார்மல் கிடையாது இந்த சோசியல் மீடியால. ஸோ அவர் என்ன சொன்னாரு, 4-5 மீம் போட்டோம்னா நம்மளே ப்ரொமோட் பண்ண மாதிரி ஆயிரும், 4-5 சேனல்ல கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதே வேலை தான் இங்கேயும் நடக்குது. நான் ஏன் அதை கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னா, இந்த பொண்ணு ஒரு பெண்ணை பற்றி இப்போ சொல்லிச்சுல, இந்த பொண்ணு வந்து ப்ரொமோஷனை வந்து காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுது, ஆடு போடலை, அந்த ஆடுன்னு சொல்லி கீழே ஹேஷ்டேக் போடலை, அப்புறம் வந்து பெய்டு ப்ரொமோஷன் போடலை அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பேசிச்சு. இந்த பொண்ணு நேற்று அது ஆப்போசிட் இருக்க பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படி, நேற்று நைட் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்ன போட்டிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாமலாம் இல்லை, இந்த விஷயங்கள்ல எனக்கு ஹேஷ்டேக் போட தெரியல, ஐ மீன் அந்த ஆப்ஷனே எனக்கு இல்லைன்ட்டாங்க. இப்போ என்னன்னா, இன்ஸ்டாகிராம்காரனே சொல்லிட்டாங்க, இன்ஸ்டாகிராம்காரன் இந்த பெய்டு ப்ரொமோஷன்ற ஆப்ஷன் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி ஜகா வாங்கிட்டாங்க. கடல்லே இல்லையா? இவ்வளோதான் மேனிபுலேஷன் முடிச்சிருச்சு. இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ஆடுன்னு சொல்லி போடுறதுக்கு எதுக்கு, உங்களுக்கு ஹேஷ்டேக் தானே, அதை போட்டுருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. தன்னை ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மாவே வந்து சொல்லிடலாம், ஆமாம் எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா காசு வரணும், இல்லை இந்த மாதிரி விஷயத்துக்காக நான் பண்ணியிருக்கேன்னு ஜஸ்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனால் இந்த பொண்ணு இப்படி பேச ஆரம்பிக்கிறேன், அது திருப்பி அந்த பொண்ணு ஏதாவது வீடியோ போடும், இப்படியே மாற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. இன்னொரு ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த மன்னிச்சுன்ற சேனல் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 4 மாதங்களுக்கு முன்னாடி வந்த வீடியோஸில் எதுலேயுமே கீழே ஒர்க் மெயில் ஐடின்னு போடவே இல்லை. நம்ம செக் பண்ணி பார்த்தோம், சரி இந்த பொண்ணு புனிதரான பொண்ணு தான் போல அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். சரி ஜென்ரலாக மக்களுக்காக வேலை செய்கிறாங்க, கிரியேட்டர்ஸ்லாம் தப்பு பண்ணுறதை தட்டி கேட்கும் ஒரு இளம் பெண்ணாக வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். பகுத்தறிவு பகலவர் கூட்டமாக இருக்கும்னு பார்த்தோம். ஐ மீன் இன்னிலேருந்து ஒரு 4 மாதத்துக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா, அப்போ இருந்து அவங்க மெயிலில் ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறாங்க, ஐ மீன் கொலாப் பண்ணுறதுக்கு, ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வீடியோஸில் எதுவுமே போடலை. இப்போ இந்த வீடியோஸில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மாதிரி சின்ன சேனல் 3 லட்சம் சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு சின்ன சேனலாம், அப்போ நாங்களாம் யாரா, நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லையா, மீடியாவுக்குள்ளே இல்லையா நாங்கள்? சரி எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ உங்களுடைய பெரிய அமௌண்ட்னா என்ன, ஒரு 1 மில்லியன்ஸ் வச்சுருந்தா தான் சேனல் அது. ஏன்டா 30 பேர் இருந்தாலும் 50 பேர் இருந்தாலும் அவனை ஒருத்தன் பார்க்குறாங்களா, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்கிறான். இது என்னடா பெரிய கொடுமையாக இருக்கா, 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு நாமெல்லாம் சின்ன சேனல்னு சொல்லி இவங்களே சொல்லிக்கிறாங்க.
அப்போ இவங்களுடைய கணக்கெலாம் என்ன எனக்கு புரியல. அப்புறம் இந்த பொண்ணு இப்போ இருக்க ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லேயும் கீழே பார்க்குறோம், அதே இந்த போட்டிருக்கு, மெயில் ஐடி போட்டிருக்கு. ப்ரோ அவங்க ப்ரொமோஷனுக்காக போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக ப்ரொமோஷனுக்கு எதிராக பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ப்ரொமோஷன் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அதை சொல்லிட்டு பண்ணணும், ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணணும். எனக்கும் வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா நான் இந்த மாதிரி அமௌண்ட் நான் என்ன அமௌண்ட் கேட்குறேன்னு அந்த அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா நானும் அதை பண்ணுவேன், அது ஜென்யூனாக இருந்தால் தான் பண்ணுவேன். ஆனால் நான் கண்டிப்பாக ஆடு இப்போ பெய்டு ப்ரொமோஷன் இதெல்லாம் போட்டுட்டு தான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பொண்ணுக்கு ப்ரொமோஷன் வரல, பெய்டு ப்ரொமோஷன் வரல, எல்லாரும் பெய்டு ப்ரொமோஷன் அடிச்சுட்டு இருக்கானுங்க, நமக்கு மட்டும் வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும், நெகட்டிவாக ஃபேம் ஆகணும். இது வைரல் ஆகும்போது அந்த கம்பெனிஸ்காரங்க ப்ரொமோட் பண்ண காசு கொடுப்பானுங்களே, இவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்க, ஏஜென்சியில் என்ன பண்ணுவானுங்க, ஓகே இந்த சேனல் வியூஸ் போகுது, அவனுக்கு நெகட்டிவாக ஃபேம் ஆகுதா பாசிட்டிவாக ஃபேம் ஆகுதா யோசிக்கவே மாட்டான். அவனுக்கு மக்கள்கிட்ட போய் சேரணும் ப்ராடக்ட், இவ்வளோதான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, விக்னேஷ் சிவனை கூட்டி வந்து ஒரு ஓரியோ பிஸ்கட் எதுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும், அவங்கள பற்றி தான் இப்போ கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருந்துச்சு, கிண்டல் பண்ணிட்டு கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள கூட்டி வந்து இதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு தேவை எந்த விஷயம் சீக்கிரம் மக்கள்கிட்ட போய் சேரும். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வீடியோஸ் போட்டால் உடனே ஒரு 4 கோடி பேர் 4 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் என்ன பேசுகிறேன்னா அவங்க முக்கியம் கிடையாது, போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் விஷயத்த, இவ்வளோதான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பொண்ணு பண்ணுறது இதே காரணம் தான். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் மெயில் ஐடி போட்டிருக்கு, இது எக்ஸ்பிளைன் பண்ணுது, இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க எல்லாமே சொல்லுது. ஜேகே தமிழ்னு ஒருத்தர் இருந்தான், அவன் குரூப் ஒன்று இருக்குது, அவன் குரூப்பில் ஒரு சில விஷயம் பண்ணதை ரிவீல் பண்ணவே கிடையாது, அமைக்கிட்டு பேசாமல் இருந்தேன். அவனும் நீனு தான் ஆரம்பத்தில் நீ வரும்போது அவனும் நீனு தான் கொஞ்சம் கிளாஸ் ஆச்சு, நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டா, அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அப்படிலாம் பேசி ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. அந்த டைமில் நீங்கள் வந்தப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் போச்சு. இப்போது உங்களை இதுக்கு இந்த மீம் டெம்ப்ளேட்காரங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஜேகே தமிழோட சேனலையும் இப்படி தான் மீம் டெம்ப்ளேட்டரை தான் பூஸ்டப் பண்ணி வளர்த்து விட்டானுங்க. ஏன்னா கரெக்டான மீம் டெம்ப்ளேட் கட் பண்ணுற இடத்துல அவன் கரெக்டாக பேசி வச்சிருப்பான், இதை கட் பண்ணி நாமளே யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சில கட்லாம். இங்கே நம்ம உள்ள யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு அல்கரிதம் படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் பசங்களா இவங்க ஒவ்வொருத்தரும் மீம் டெம்ப்ளேட் மீம் சேனல்ஸ்லாம் வச்சிருப்பானுங்க, இவனுங்க சேனல்ஸில் காசு கொடுத்து பண்ணுவானுங்க, இல்லை வெளியே இருக்க ஆட்கள்கிட்டையும் கொடுத்து பண்ணுறானுங்க, இவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறானுங்க. இது ப்ரொமோட் பண்ணிட்டு வெளியே இருந்த மக்கள்கிட்ட நம்ம வந்து ஜென்யூனாக வளர்றோம் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. எவ்வளவோ கண்டென்ட் கிரியேட்டர் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஜென்யூனாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்க ஆட்கள் இருக்காங்க, ஆனால் அவங்க யாருமே வளர்ற மாதிரி தெரியல. நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், ஜென்யூனாக கிரியேட்டர்னா யார் ப்ரோன்னு தேடி கூட பார்ப்பீங்க, கிடைக்காது. ஏன்னா அப்படி ஒரு சேனல்ஸ் உங்களுக்கு ஃபீட்டில் கூட வர்றது. ஏன்னா அவன் ஜென்யூனாக இருப்பான், எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டான், கான்ட்ரவர்சியில் சிக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். இவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே மக்கள் மத்தியில் இருக்கணும்னா காசிப் பேசணும், நம்மளை பற்றி மக்கள் பேசணும், அது பாசிட்டிவாக பேசுகிறாங்களா நெகட்டிவாக பேசுகிறாங்களா முக்கியம் இல்லை, பேசணும், அதான் மேட்ரு. இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, மாற்றி அடிச்சுக்கிறாங்க, இவன் அடிக்க இவன் அடிக்க. இங்கே மெயின் மேட்டருக்கு வருவோம். இப்போ மிஸ்டர் கேகே இருக்கா அப்படி இல்லை, அவருக்கு வருவோம். மிஸ்டர் கேகேவும் ஒரு நிறைய விஷயங்கள் நல்லா பேசுவார், நல்லா ஃபன்னாக இருக்கும், நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், என்டர்டைன் பண்ணுவார். நல்லா ஒரு என்டர்டைனர் விஷயத்தில் அவர் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். கேமிங் இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் பேசுவார், ரோஸ்டிங் வீடியோலாம் போடுவார். ஆக்சுவலாக அவர் ஹார்ஸாலாம் ரோஸ்ட் பண்ண மாட்டார், சாஃப்டாக நார்மலாக கிண்டல் பண்ணிட்டு இருப்பார், நல்லா தான் இருக்கும். உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரி கமெண்ட்ரி கொடுக்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும். அவர் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அந்த வீடியோவில் என்ன பண்ணிருக்காரு, இந்த டெக்கை பற்றி பேசுகிறாப்புல. ஏன்னா இவரோட கமெண்ட்டை சித்திரிக்கு வச்சு எடுத்து போட்டாங்க, நாமளும் அதை எடுத்து பேசிட்டோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, யாரெல்லாம் அந்த கமெண்ட்டில் பேசினாங்களோ அவங்க எல்லாருமே வெளியே வந்து பேசி ஆகணும். அவனோட ஆடியன்ஸ் கேட்க ஆரம்பிச்சோம்ல. ஏன்னா அந்த சிட்ஃபீக்வன்சி அக்காவோட வீடியோஸ் பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு, மில்லியன்ஸில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அப்போது இவன் ஆடியன்ஸும் அவன் ஆடியன்ஸும் எல்லாருமே பொதுவாக தானே பார்க்குறான். அப்போ அவன் கேட்பான்ல, ப்ரோ உங்கள் பேர் வந்திருக்கு, அப்போ நீங்கள் இதை பற்றி பேசிலாம் ஆகணும். ஒன்று பாசிட்டிவாக போய் கேட்பான், இல்லை நெகட்டிவாக திட்டுவான். அப்போ நீயும் ஒரே கும்பல் தானே, அப்போ நீ இந்த மாதிரி தானே ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்க அப்படிலாம் பேசுவான். இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்க இவனுங்கெல்லாம் வெளியே வந்து உண்மையாக பேசுவானுங்க. இப்போ இவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இவர் ஒரு ஜென்யூனாக தான் பண்ணியிருக்காரு, ஒரு 8000 ரூபாய்க்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காராம். ஆனால் அது ப்ரொமோஷன் போடலை, பெய்டு ப்ரொமோஷன் போடலையா. அப்படி போடாமல் தான் காசு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு ஏதோ ஆயிலுக்கோ ஏதோ க்ரீம் தாடி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாப்புல. ஓகே, அது வந்து பர்சனலாக அவர் வந்து எமோஷனலாக பேசுகிறாரு. இது எமோஷனலாக நார்மலாக சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் அவங்களுடைய சிசிஎப்பில் பண்ண மாதிரியே நீங்களும் பண்ணுறீங்க. ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே சேடான மியூசிக் போட்டு, ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படி போட்டேன். ஏன் இது என்ன எனக்கு புரியல. இது பேர் தான் மேனிப்புலேஷன். நார்மலாக பேச வேண்டியதானே, நம்ம எங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா? ஏன்னா லட்சங்களில் வியூஸ் போகிற நீங்களே கஷ்டப்படுறீங்கன்னா அப்போ நாங்களாம் யாரா? எனக்கு புரியல உண்மையிலே. எனக்கு சீரியஸ்லி மக்கள் எனக்கு புரியல மக்களே. 32 நாள் கிட்ட வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். 32 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்ட யூடியூப் சேனலில் ஆட் ரெவன்யூன்றது வர அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் 1.5 லட்சம் 1.7 லட்சம் இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு வீடியோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பட் பண்ணாலுமே அது ஒரு ரெவன்யூவாக வந்திருக்குமானா வந்திருக்காது.
அவங்களுக்கு லட்சங்கள்ல வியூஸ் போகுது. லைக்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 கிட்ட லைக் அடிக்கிறாய்ங்க. நல்லா பூஸ்டப் ஆகி நல்லா தான் போயிட்டு இருக்கு சேனல். ஒரு 1 மாசத்துக்கு அவருக்கு வந்து சேனல்ல ரெவென்யூ வரலையாம். அந்த மானிட்டேஷன் இதெல்லாம் மாத்துறதுக்கு ஐ மீன் அந்த அக்கவுண்ட் பேங்க் டீட்டெயில் மாத்துறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்திருக்கு. ஸோ அதனால அவருக்கு டிலே ஆனனால ஒரு மாசம் சமாளிக்க முடியல. அப்பதான் இந்த மாரி ஒரு பெய்டு ப்ரொமோஷன் போடாம பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு ஜென்யூனா தான் இருக்கு. அத நீங்க நார்மலா சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா, மக்கள் நார்மலா எடுத்துட்டு போயிருப்பாங்க. பட் எனக்கு அது நார்மலா தெரியல. நீங்க ஏதோ நம்ம தப்பிச்சுக்கணும், நம்மளும் வந்து விக்டிம் கார்டு காட்டி தப்பிச்சிரணுன்ற மாரி பேசின மாரி இருக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட இந்த மாரி எதிர்பார்க்கல. அவர்ட்ட நான் எதிர்பார்த்திருக்கேன். A2D பண்ணுவாப்ல. எத பத்தியும் கவலைப்பட மாட்டார். சகட்டமடிக்கு அடிப்பாப்ல. அவர் எப்படி? This video is sponsored by A2D PC Factory. அவ்வளவுதான் காட்ட முடியும். ஒரு மேனிபுலேஷன் வீடியோ போட்டாரு. அதுக்கப்புறம் ஃபேமிலியை பத்தி ஒரு வீடியோ அப்படி ஐயோ ஸ்டாப் இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டார். அதுக்கப்புறம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கவலையே கிடையாது. கேட்டா இன்னொன்னு சொல்லிடுறாரு. நாங்க கம்பெனி வச்சு நடத்துறோம், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். என்னங்கடா டேய். சரி ஓகே. எல்லாமே ஓகே. மிஸ்டர் கேகேவும் இந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் என்னன்னா, நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. கண்ண மூடித்தனமா கன்னீஸாவும், கண்ண மூடித்தனமா ஜாம்பிஸாவும் இல்லாம, ப்ரோ நீ தப்பு பண்ற அப்படின்னு நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட. இந்த கேள்வி கேட்கிற ஞானம் வந்தாதான் இவங்க எல்லாம் திருந்துவானுங்க. நீங்க ஜங்க் டிஎன்ஏ மாதிரி அப்படியே ஜாம்பி மாட்ட லைக்கை போட்டு கமெண்ட்டை போட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இவனுங்க என்ன வேணா வித்துருவாங்க உங்கள்கிட்ட. ஏன்னா கேட்க இல்லையே. இதுதான் மேட்ரு. ஓகே, மிஸ்டர் கேகே முடிஞ்சா அடுத்து A2D போவோம். தமிழ்லைன்ல டெக் பாஸோட அந்த லோகோ வச்சு அதுவும் பிரெல் பண்ணி விட்டுட்டு சைனா பின்னாடி சைனாவெல்லாம் ஃபிளாக் போட்டு ஏதோ ஒன்று பேசியிருக்காப்புல. அதுல இப்போ நம்ம என்ன நினைப்போம், இதுக்கு பேர் தான் இது என்ன சொல்லுவாங்க, தமிழ்லைனை வச்சு ஸ்கேம் பண்றீங்கல்ல, கிளிக் பைட். இந்த கிளிக் பைட்டை பற்றி பேசுனது இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு விதத்தில் மக்களை ஏமாற்றி உள்ள வர வைக்கிறது தானே. அங்கே டெக் பாஸ் பற்றிலாம் டீட்டெயிலாக பேசலை. இது மாதிரி பொதுவாக பண்ணக்கூடிய விஷயங்கள். யூடியூபர் எப்படி சம்பாதிக்கிறாங்க, ஏன் இது அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, ட்விட்டருக்கு எவ்வளோ போஸ்ட் போடுறப்ப காசு வாங்குறாங்க, இன்ஸ்டாவில் எவ்வளோ வாங்குறாங்க, ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ வாங்குறாங்க, அப்போ இது நிறைய சம்பாதிக்கிறாங்கன்ற மாதிரி பேசியிருக்காப்புல. யார் பேரையுமே சொல்லலை. இஃப்ரான் எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விக்டீம் கார்டு காட்டி அப்பா நானும் வீடியோ போட்டேன்பா அப்படின்னு போட்டாப்லையோ அதே மாதிரி தான் இப்போ A2Dயும் போட்டிருக்காரு. ஆனால் அவர் ஸ்டைலில் வேறு மாதிரி வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கு எதுக்கு டெக் பாஸோட லோகோ வைக்கணும்? இப்போ இது ரிலேட்டடாக நான் பேச வரேன். இப்போ ஆடியன்ஸ் என்ன நினைப்பான், அந்த கண்ணி குஞ்சாங்க இருக்காங்க இல்லை, அவங்க என்ன நினைப்பாங்க, என் தலைவன் பேசிட்டான்னா கதறி போய் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பான். இவன் வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொரு கண்டென்ட்டாக பார்க்கும்போது முடிஞ்சிடும், வீடியோவே முடிஞ்சிடும். அதில் எங்கேயுமே டெக்குன்ற வார்த்தையே வரலேன்றதை யாருமே கேட்க மாட்டாங்க. டெக் பாஸ்ன்ற வார்த்தையே வரலேன்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா அவன் வீடியோவில் அடுத்தடுத்து கண்டென்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிடுறான்ல. ஸோ அவனோட இன்ட்ரெஸ்ட்லாம் அந்த கண்டென்ட்லாம் இருக்குமே தவிர கோர் பாயிண்ட்ல இருக்காது. எதை பார்த்து தமிழ்நாடு கிளிக் பண்ணி உள்ளே வந்தானோ அதை மறந்துடுவான். இதுதான் மனிதர்களுடைய இயல்பு. இந்த இயல்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆடியன்ஸோட பல்ஸை பிடிச்சிக்கிட்டவங்க தான் இவங்க ஃபுல்லாம். இந்த குட்டி குஞ்சான்ஸ்லாம் எந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை முதலீடாக போட்டு அடிச்சு தட்டிட்டு இருக்காப்புல. அவருடைய கண்டென்ட் எல்லாம் குறை சொல்லவே மாட்டேன், சூப்பராக பண்றாப்புல, எல்லாமே தரமா இருக்கு. பட் இவனுங்களும் உத்தமர்கள் இல்லை, புனிதர்கள் இல்லைன்றதான் மேட்ரு. நமக்கு நேற்று ஒரு கமெண்ட் வந்துச்சு, ஒரு பயவில் போட்டுச்சு, ப்ரோ நீ அப்புறம் மெம்பர்ஷிப்புக்கு ஆள் சேர்க்குறியா, ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியதானே. ஏன்டா பைத்தியக்காரனா, அது எவ்வளோ நாள் ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமா அது ஃப்ரீயாக தான் கிடந்துச்சு. தற்குறி எவனுமே அதை பார்க்கல. ஸோ எவனுமே அதை கவனிக்கல. அப்போ நீ எவனுமே கவனிக்க மாட்டப்போ அது ஒரு ப்ரைஸ் வச்சா தானே ஒரு உன்னுடைய டோக்குமெண்ட் என்ன. இங்கே வெளியே காய்கறி கடையில் தக்காளி விற்றுருக்கோம் பாட்டி, அதே தக்காளி தான். இவங்களும் எல்லாமே ஒரே ஒரு லாரியில இருந்து தான் இறக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த பாட்டி கொஞ்சோன்னு வாங்கிட்டு வந்து வித்துக்கு இருக்கும். அங்கே மால்காரன் டன் கணக்கில் வாங்கி உள்ள வச்சிருப்பான். இவன் ஐஸ் புட்டிக்கில் போட்டு விற்கிறத அப்படியே எவ்வளோ காசு கொடுத்தாலும் அப்படியே பில்லை கிழிச்சிட்டு வந்துடுவேன். பை வாங்குற கூட எனக்கு 14 ரூபா கொடுக்கணும், நான் கொடுத்தேன், கருமாந்துடும் வாங்கிட்டு வரணும். இதே வெளியே இருக்க பாட்டிட்ட பாட்டி என்ன பாட்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி கொடு, காசை குறை, இதெல்லாம் பேசுவேன். இந்த தான் எங்கிட்ட பேசிட்டு இருக்க. இவங்க பெரிய லெவலில் ஏஜென்சியை ஏமாற்றி கார்பரேட் கம்பெனியை ஏமாற்றி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேள்விக்காம தலைவரை சூப்பர் தலைவரையும் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே நாங்கள் கீழே கூறு வித்துக்கிட்டு இருக்கோம், எங்கிட்ட இருந்து கேட்குறீங்களா, யாரா நீங்களாம், நீ கேட்க வேண்டிய கேள்வி அவங்ககிட்ட. நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். சாதாரண யூடியூபர் தான் ப்ரோ நீலாம் இப்படி இருக்கே ப்ரோ நல்லா கேள்வி கேட்பான். ஆனால் உண்மையிலே இவன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அரசியல் அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டலாம் ஐயோ அவர்கிட்டலாம் பேச முடியுமா, நம்ம தூக்கி உள்ள வச்சு கொண்டு போடுவாங்க. என்னது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க என்ன? இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னென்ன பார்த்தா தெரியல, சேப்பா இருக்குல்ல. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இது என்னடா நீங்க எதிரியாவது ஜென்யூனா இருக்கீங்களாடா? அப்போ பெரிய யூடியூபர்ஸை கேள்வி கேட்டா மதிக்க மாட்டாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, கேட்கவே தோணாது உனக்கு. ஏன்னா அவங்க பெரிய யூடியூபர், நம்ம கமெண்ட்லாம் அவங்க பார்ப்பாங்களா அப்படின்னு. நீ நாங்களாம் யாரு கூறு விட்டு வித்துக்கு இருக்கோம் பாட்டி மாட்ட, எங்களுக்கு சகட்ட மணியா கேள்வி கேட்கறது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த மனநிலையை விட்டு நீ வெளியே வரலன்னு வச்சுக்கோமே, உனக்கு இந்த நண்டு கதை தான்டா. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நண்டு கதை தான்.
நண்டு மேலே ஏறி இந்த பானையை விட்டு வெளியே வரவே விட மாட்டேன். நண்டு காலை பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி மேலே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நண்டு ஒரு சில நண்டு மேலே ஏறி போயிடும். அந்த நண்டெல்லாம் அப்படியே கைத்தட்டி கேட்பாங்க, பத்தியா சூப்பராக அவன் போயிட்டான் பாரு. அவன் போனதுக்கான காரணம் கீழே இருக்கவங்கலாம் காலத்துக்கு பிடிச்சி இழுத்து விட்டான்ல, அவன் கையை விட்டு 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 மேலே போனவன். அவனுக்கு புரியுதா? என்னத்த சொல்ல, ஒரு குருவார் இல்லை குப்பையா இருக்கீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு உங்கள்கிட்ட இறுதியில் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். அதுதான் உண்மையான மெசேஜ். இப்போ டெக் எல்லாம் சம்மந்தப்பட்டது அந்த டெக் சூப்பர் ஸ்டாரில் பற்ற வச்ச நெருப்பு இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்களா? இதுக்கு நான் கோர் காரணம் என்ன அப்படின்னா, எல்லா மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்களும் உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நம்ம பேசாமல் விட்டா நம்ம திருடணும்னு நினைச்சிருவாங்க சொல்லிட்டு இவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சமூகத்துக்கு பிரச்சனையோ இல்லை மக்களுக்கு ஒரு இது மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, மேனிபுலேஷன் பண்ணி ஏமாத்தே நடத்திட்டு இருக்கானுங்க. இது இவனுங்கள் மட்டும் பண்ணலை, எல்லாருமே பண்றானுங்க. ஒவ்வொரு லெவல்ல, பெரிய லெவல்ல, சின்ன லெவல்ல, எல்லா லெவல்லையும் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாம அவேர்னஸ் ஆகிறோட பலன் இப்ப நீங்க பாக்குறீங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுடைய நாலேஜ் எப்போ ஒய்டா எப்போ விரியுதோ, இவனுங்க யாருமே உங்களை ஏமாத்த முடியாது. உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கா? நான் எவ்வளவு பேசிட்டு இருக்கோன்னு இப்ப புரியுதா? இதெல்லாம் சின்ன சின்ன லெவல்ல அவேர்னஸ் ஆனதுக்கே இவங்க செதறி ஓடி வராங்க. ஐயோ நான் இல்லைங்கன்னு வராங்க. இதே பெரிய லெவல்ல பொலிட்டீஷியன், பிசினஸ் மேன்ஸ், பெரிய பெரிய கார்பரேட்ஸ் அதுக்கெல்லாம் நீங்க ஆனீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. நாடே சந்தரும், ஓடி ஒளிவாங்க எல்லாரும். ஐயோ மக்களை பார்த்தாலே பதறுவாங்க. ஏன்னா பலம் உங்ககிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. இதை நீ மறக்க வச்சு உன்னை மலுமட்டே ஆக்கி ஆர்மி, இது என்ன சொல்றது, ஸ்குவாடு இப்படிலாம் பேர் வச்சுட்டு தர்றாங்க. ஏன்னா நீ அவனுக்கு கீழே ஸ்லேவா இருக்கணும், அவன் சொன்னா சரியா இருக்கணும், நீ நம்பணும். இதுதான் விஷயம். இந்த மதன் கௌரி மட்டும் சும்மாவா? எல்லாருமே இதைதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒத்துக்க மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாப்லையே. டெக் பாஸ் பத்தி பேச மாட்டாரு, இதை பத்தி பேசவே மாட்டாரு. ஆனா இஸ்ரேல் என்ன நடந்துச்சு, காசாவில் என்ன நடந்துச்சு, அமெரிக்கா ட்ரம்ப் வீட்டுக்குள் என்ன நடந்தது, அவர் பாத்ரூமில் பள்ளி விழுந்தது, இதெல்லாம் பேசுவாப்ல. ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்களே, ட்ரம்ப்பா வீடியோ பார்க்க போறாரு, அமெரிக்காரனா வீடியோ பார்க்க போறேன், பார்க்க போறது நீ நானும். ஓகே, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதைத்தான் நியூஸ்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ் மீடியாவில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறான். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஒன்று நம்ம கற்றுக் கொடுத்துச்சுல, இதை அப்படியே படிச்சுட்டு இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு. அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. விக்கிபீடியாவில் நியூஸ்லலாம் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறாப்புல. எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு சூப்பராக ஒருத்தனை வளர்த்து பெரிய ஆள் ஆக்கும் அப்படின்னா மதன் கௌரியை கையில் எடுத்துக்கலாம். அவர் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன், எங்கள் கலகுருவே வருதாங்க அப்படின்ற மாதிரி. யூடியூபரா ஆனா அதிகமா சம்பாதிக்கலாம்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அந்த டாக்க நம்ம நொறுக்கணும். பேச்சு இல்ல, அது உண்மைதான். ஸ்கேமர் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு யார் வந்திருக்காரு, நம்மளுடைய கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பற்றி நான் ஃபுல்லாக பார்த்ததில்லை, எனக்கு இரிட்டேட்டிங் ஆகும். ஆனால் அந்த மீம் மட்டும் நிறையா பார்த்துருக்கேன். என்ன பண்ண விட்டேன்னா, ப்ரோ உங்களுக்கு கோயம்புத்தூர் பிடிக்குமா, உங்களுக்கு கோயம்புத்தூர் பிடிக்குமா, அந்த ஒரு பைத்தியம் எங்கிட்ட தெரியுங்களா, அந்த பைத்தியம் தான் அது. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ன ப்ரோ ஸ்கேம் பண்ணாரு, அவர் குழந்தை எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறாரு வைக்கிறாரு, இதெல்லாம் என்ன ப்ரோ, இதை விட்டுரு. அர்சா சாய் ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் ஆரம்பிச்சு விட்ட வேலை இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் பண்ணுறாங்க, இதில் பற்றி பேச வேணாம். ஒருத்தனுக்கு உதவி செய்கிற விஷயத்தை பற்றி பேச வேணாம். அவன் ஏமாத்துறானா ஏதோ உதவி செய்கிறேன்னாச்சும் பண்ணுறானே, அதை விட்டுருங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை பாருங்களேன். So basically his name is Salman Khan who comes from Gudalur and is a Malayali. இந்த மூணு விஷயத்தையும் ஹைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலி இது கோயம்புத்தூர்காரனே கிடையாது, இது கேரளாக்காரன். ஸோ கேரளாவில் இருந்துக்கிட்டு ப்ரோ, கேரளாக்காரன் வந்துட்டு கோயம்புத்தூர்காரனா இருந்தால் என்ன ப்ரோ தப்பு? கோயம்புத்தூர் பிடிச்சிருக்காரு, கோயம்புத்தூர் லவ் பண்ணுறாரு, அதனால கோயம்புத்தூர் பிடிக்குமான்னு கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்குறியா? நீங்க வந்து இது பிரிவினை பேசுறீங்க ப்ரோ, நீ ஒரு தமிழ் தேசியவாதி ப்ரோ. இந்த கேள்வி கேட்பாங்க தற்கொலைகள்கிட்ட. இந்த தற்கொலைகிட்ட ஒன்னு சொல்றேன், இதுல ஆவேசப்பட்டிருக்க அப்புறம் நம்ம பிரியாணி மேன் பயங்கரமா கதறி இருக்காரு. நீ எதுக்கு ஹைட் பண்ணிருக்க? நீ ஒரு கேரளாக்காரன், நான் மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒத்துக்கிட்டு இருக்கலாம்ல? ஏன் உன்னோட ஐடென்டிஃபை எல்லாம் மறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க? கோயம்புத்தூர்காரன் மாதிரி ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க. நான் ஒரு கோயம்புத்தூர் மாப்பிள்ள, கோயம்புத்தூரோட லவ்வர், கோயம்புத்தூர்லேயே பிறந்து என்னுடைய ரத்தம் நாடி நரம்பில் அனைத்துமே கோயம்புத்தூர் ஓடுது அப்படின்னு ஒரு டிராமா ஏன் பண்ற இப்படின்ற கேள்வி போயிட்டு இருக்கு. கரெக்டான கேள்வி பிரியாணி மேன், தரமான கேள்வி, அற்புதமான கேள்வி. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம நாட்டு ஆண்டாயில்ல இன்னைக்கு வந்து February 1 தானே. இன்னைக்கு நான் ஒரு காலண்டர் நான் எடுத்து போட்டு காட்டுறேன். முதல்ல தமிழ்நாட்டில் சிஎம்மா இருந்தது யாரு அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். பாத்தியா, யாரு முதல்ல சிஎம்மா தமிழ்நாட்டில் சிஎம்மா இருந்தது? பின்னாடி பேருக்கு பின்னாடி கவனிச்சியா? தமிழ்நாட்டோட சிஎம் தமிழே கிடையாது. இதெல்லாம் கேட்க மாட்டேன்ல மிஸ்டர் பிரியாணி மேன், எங்க போனீங்க? கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். இல்லை என்ன நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு கீழே ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன பேசினாலும் பேசிட்டு போகிறது. உண்மையான விஷயங்களை பேசுகிற நாங்கள்லாம் கான்ஸ்பிரசி, நீங்கள் இருக்க விஷயத்த பூசி மூலிக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள்லாம் யூடியூபர் செலிபிரிட்டியாடா? சரி ஓகே, இன்னொரு ஒரு விஷயம் கேட்குறேன். தமிழ்நாட்டோட இப்போ தற்போதைய ஆட்சியில் இருக்காங்கல்ல, தற்போதைய ஆட்சியில் இருக்கவங்களாம் யாரு? பச்சை தமிழர்களா? எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க பிரியாணி மேன்.
நீங்க தானே அவங்களுக்கு கருப்பு சட்டையை போட்டு பெரியார் அப்படின்னு போட்டு வருவீங்களே, பெரியார் தமிழரா? சரி, ஓகே. ப்ரோ என்ன ப்ரோ இனவாதம் பேசுறாரு? இது இனவாதம் கிடையாது. ஒருத்தன் ஒரு விஷயம் பேசுறான் அப்படின்னா ஏன் ஐடென்டிஃபை மறைக்கிறான்னா, ஏன் மறைச்சானுங்க இவனுங்க? திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு எதுக்கு நம்மளெல்லாம் ஐடென்டிஃபை மறைக்க வச்சானுங்க? இந்த கோயம்புத்தூர்காரன் தன்னோட நான் கேரளாக்காரன்றத மறைச்சிருக்கான். ஆனா இங்க இருக்கவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரயில்ல வந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தான் ஐடென்டிஃபை மறைச்சது மட்டும் இல்லாம, தன்னை சார்ந்த ஆட்களையும் மறைக்க வச்சு, அவங்களெல்லாம் பதவியில உட்கார வச்சு, மக்களையும் அந்த ஐடென்டிஃபை மறைக்க வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு உறுத்துது. அவன் எப்படியோ பதவிக்கு வந்துட்டான். வந்த பிறகு எல்லாருமே அவனோட ஐடென்டிஃபை போட்டிருக்கான். அவனோட டேக்லைன் போட்டிருக்கான். இப்போ இவங்களோட டேக்லைன் கேட்பான் என்னைக்கா இருந்தாலும். எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல கவனிக்கும்போது, இந்த இது என்ன சொல்றது? வகுப்பு வாரியா பிரிக்க சொல்றாங்கல்ல. ஐ மீன் ஜாதி வாரியா பிரிக்க கணக்கெடுப்பு எடுக்க சொல்றாங்கல்ல. அப்படி எடுக்கும்போது இவங்க யாரு, இவங்க யாருன்னு தெரிஞ்சிரும். அப்படி தெரிஞ்சுச்சுன்னா இவங்கெல்லாம் எப்படி செயல்படுறாங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு ஏரியா முழுக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு க்ரௌட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமிங்ல ஒரு இடத்துல ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணும்போது போறாரு. எல்லாருமே எதிர்க்கிறாங்க. பொதுமக்கள் மாதிரி வந்து எதிர்க்கிறாங்க. திராவிடம் நாமெல்லாம் மனிதர்கள் அப்படின்னு எதிர்ப்பாங்க. அங்க நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புலாம் எடுத்து முடிச்ச பிறகு நீ போகும்போது பார்த்தா உனக்கு தெரியும், துண்டா தெரியும். இந்த குரூப்ல அந்த குரூப்னு தெரியும். அப்ப அவனுக்கு மாட்டிப்பானுங்க. யாரெல்லாம் சமூகத்துக்கு முன்னாடி வந்துட்டு புரட்சி பண்ணி கதறாங்களோ அவங்க எல்லாமே அந்த தலைமையோட கீழே இருக்கவங்க தான் அப்படின்றது தெரிஞ்சிடும். உனக்கு அப்பவே புரிஞ்சிடும். சாதாரண மக்கள் ஃபுல்லா நாமத்தையும் பட்டையும் போட்டு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்கன்னு உனக்கு புரிஞ்சிடும். இந்த பெரிய ஸ்கேம் ரிவீல் ஆகிடக்கூடாதுன்றக்காக தான் இன்ன வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே மாட்டாங்க. ஓகே, இன்னொரு மெயின் மேட்டர் போ. ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் சாதாரண மக்கள் கூட இதை பிரிக்க வேணாம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் மெயின் மேட்டர் தான். பெரிய பெரிய தலைக்கட்டுகள்லாம் ஏன் தன்னோட ஐடென்டிஃபை மறைச்சாங்க? திராவிடம் பகுத்தறிவுன்னு சொல்லி பேரை உருவாக்குனாங்கல்ல. ஆனா அது திராவிடம்னு ஒரு நாடை உருவாக்குறாங்களே ஏன்? ஆல்ரெடி தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் திராவிட நாடை உருவாக்குறாங்க? அவங்களுக்கு உறுத்துது. இப்போ ரீசெண்டா அந்த அகழ்வாராய்ச்சியில எடுத்து இரும்பு வந்து பழங்காலத்துக்கு கண்டுபிடிச்சாங்களா, இது தமிழர்களுடைய பண்பாடுன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடைச்ச எல்லா எவிடன்ஸையும் அவங்க திராவிட கலாச்சாரம்னு சொன்னாங்க. இப்போ ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டான். திராவிடம்னா என்னன்னு கரெக்டான கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ திராவிடம் நமத்து போய் பூமிக்குள் புதைஞ்சு நாசமா போச்சு. அதனால திராவிடத்தை நமத்து போறனால தான் இந்த பெரியான்ற பிம்பம் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே சரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இல்லாத பிம்பத்தை கொண்டு வந்து கட்டி எழுப்புனது இந்த குரூப் தான். ஒரு விஷயத்த போலியை ரொம்ப நாள் நிலைக்க வைக்க முடியாது. இந்த போலி பிம்பத்தை யாரெல்லாம் தூக்கி சுமக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அதுல ஆதாயம் அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, அதனால யாரெல்லாம் அதை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க எல்லாமே அதுல இருந்து பலியானவங்கன்னு அர்த்தம். ஐ மீன் அதனால பாதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். சீமான் வந்து எதிர்க்கிறாருன்னு சொன்னா சீமான் ஆதரிக்கவே மாட்டேன். இவ்வளோ நாள் பெரியார் பேசினவருக்கு திடீர்னு எப்படி ஞானம் பிறந்துச்சு? தற்போதைய அரசியல் சூழலுக்கு அவருக்கு தேவைப்படுது. இவர் யாரு? விஜய் இருக்காருல, பெரியார் வந்து கொள்கை தலைவர்னு சொல்லி எடுத்துட்டு வந்தனாலதான் இந்த பஞ்சாயத்து. விஜயை கடுமையா எதிர்க்கணும், ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். ஏன்னா இவர் இடத்துக்கு அவர் வந்துடக்கூடாதுன்றக்காக இந்த வேலை பார்த்தாரு. தான் கட்சியிலேயே தான் இடத்துக்கு மேல எவனாச்சும் நம்ம தனக்கு மேல வர நினைச்சா அடிச்சு தூக்கி போட்டுருவாப்ல வெளியே. இதுல தனக்குன்னு எதிராக ஒரு பெரிய பவர் உருவாக விடுவாரா தமிழ் தேசியம்ன்ற மாதிரி? அவர் என்ன சொன்னாரு? திராவிடமும் தமிழ் தேசியம் இருக்குன்னு சொல்லி வந்தாரு. இவர் சீமானோட அஸ்திவாரத்தை அசைக்க பார்த்தாங்க. அதனால பெரியார கையில எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாரு. இவ்வளவு நாள் தெரியாதா பெரியார் இதெல்லாம் பேசினாருன்னு? எங்களுடைய வழிகாட்டின்னு சொன்னது சீமான் தானே. இந்த கேள்வியை அந்த தம்பிகள் கேட்கல. இந்த யூடியூபர்ஸ் பண்ற தப்புகளாம் இந்த அரசியல்வாதிகளும் பண்றாங்க. ஆனா இங்க அவேர்னஸ் ஆகி எதுவுமே மாற மாட்டுது. ஆனா அந்த திராவிடம்ன்ற விஷயம் இப்போ சீமான் பண்றது ஒரு விதத்துல பிளஸ்ஸா எடுத்துக்கலாம். நீங்க மக்கள் எடுத்துக்கலாம். இவ்வளவு நாள் அமுக்கிட்டு இருந்தவங்க தான், அவங்க இதெல்லாம் ஆதாயம் அடைஞ்சவங்க தான். ஆனா இப்ப பேசுறது உங்களுக்கு பிளஸ். இந்த திராவிடம் நமத்து போயிடுச்சு அப்படின்னா இது நாள் 50 வருடங்களா ஆண்ட ஆட்சி எல்லாமே போலின்னு தெரிஞ்சிடும். இந்த யூடியூபர் ரிவீல் ஆகிறத விட இது பெரிய விஷயம் இல்லை. ஆனா இவங்க ரிவீல் ஆகிறத விட உங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைன்றது வந்து இந்த அரசியல்வாதிகள் தான். இவங்களுடைய டேக்லைனையும் இவங்களுடைய பிம்பத்தையும் உடைச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே நாமத்தை போட்டு இத்தனை நாள் கும்மி அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு வெப்சீரிஸ் மாதிரி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஹாட்ஸ்டார்ல. விஜயநகர பேரரசுக்கும் சத்ரபதி சிவாஜிக்கும் ஒரு வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அது பேர் எனக்கு டக்குன்னு பார்க்கல, ப்ரொமோ கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா அதை பாருங்க. சத்ரபதி சிவாஜின்றது வந்து காவிக்கொடியோட ஒரு மிகப்பெரிய பில்லர். இங்கிட்டு விஜயநகர பேரரசோட பிம்பம் என்ன அப்படின்னா, இலங்கையிலிருந்து இப்ப தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்குல்ல, இந்த கருப்பு மஞ்சள் கலர்ல துண்டு போட்டிருப்பாங்கல்ல, மஞ்சள் அவங்களுடைய அடையாளம். இவர் விஜய் அவர்களுடைய கொடியில மஞ்சள் இருக்குல்ல. ஸோ பெரிய விஷயம். ஸோ இந்த வெப்சீரிஸை நீங்க பாருங்க. இந்த விஜயநகர பேரரசோட மிச்சங்கள் சொச்சங்கள்லாம் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கு. அங்க நார்த்தில் இந்த சத்ரபதி சிவாஜி இவங்களுடைய மிச்சங்கள் சொச்சங்கள்லாம் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மோதுற சண்டை தான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அப்போ அரசர்கள் பேர்ல, இப்போ ஜனநாயகம்ன்ற பேர்ல.
இதுதான் பெரிய விஷயமே மக்களுக்கு தேவையானது. இவன் அதை பண்ணா இதை பண்ணான் இது நடக்கணும். ஆக்சுவலா யூடியூபர் ஏமாத்திட்டு தான் இருக்கானுங்க. இது தெரியணும் மக்களுக்கு. தெரிய வேணாம்னு நான் சொல்லவே இல்லை. இது கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். எல்லாமே தெரியும் போது உனக்கு மேஜரா இருக்கக்கூடிய மக்கள் மேஜரா ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சுதானே ஆகணும். அதான உண்மை. ஓகே, இது சாதாரண மக்களுக்கு அவேர்னஸ்க்காக. இப்போ நம்ம பேச போறது நம்மளுடைய ஆட்களுக்காக. ப்ரோ, மனிதர்கள் தமிழர்கள் இப்படிலாம் பிரிக்க தேவையில்லை ப்ரோ. எல்லாமே ஒண்ணுதான் ப்ரோ. மனுஷங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் ப்ரோ இதெல்லாம் முடிக்க முடியும். இதெல்லாம் புடைச்சு வெளியே வர முடியும். எல்லாம் நான் சொன்னவன் தான். இந்த வாயால சொன்னவன் தான். ஆனா இப்போ கலை சூழ்நிலை நான் யோசிச்சு பார்க்கும்போது இந்த திராவிடர்கள் தமிழர்களை தமிழர்களா ஏத்துக்கிட்டு நாங்க ஆமாங்க நம்ம எல்லாம் தமிழர்கள் தான், நம்ம எல்லாம் ஒன்னாவே இருப்போம், நான் திராவிடன் தான், நான் தெலுங்கன் தான், உண்மைதான். ஏன்னா ஈவேரா கூட ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காரு, நான்லாம் தெலுங்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லியிருக்காரு, நான் நாயக்கன் இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஈவேரா நாயக்கர் தானே அவரு. ஸோ எல்லாமே அவருடைய ஐடென்டிஃபை எல்லாம் கிளியரா சொல்லிட்டாப்புல. அது சொல்லி தான் இந்த வேலை பார்த்தாரு. ஆனா இவங்கெல்லாம் தன்னுடைய ஐடென்டிஃபை எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு தன்னுடைய மீன் கோர் இருக்குல்ல எங்க இருந்து வந்தோன்றதெல்லாம் மறைச்சுக்கிட்டு நமக்குள்ள கும்பலா மிங்கில் ஆயிட்டாங்க. இப்படி ஏன் ஆகணும்னு நான் கேட்குறேன். நீ இப்போ தெலுங்குனா இருக்கியா, தெலுங்குனாவே என் கூட இருக்கு. ஆமா நான் தெலுங்கு தான் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ப்ரோ, சூப்பர் ப்ரோ அப்படின்னு நம்ம சேர்ந்தே வளரலாமே. நீங்க சிஎம்மா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே கிடையாது. ரெட்டியாரோ கவுண்டரோ கோனாரோ செட்டியாரோ யாரை வேணா இருந்து போங்க, நாடாரோ எவ்வளோ ஒரு தேவரோ என்ன வேணா இருந்து போங்க, ஆட்சியில இருங்க. அதுக்குன்னு ஒரு பொறுப்புக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மக்களை கூறு போடக்கூடாது. இவன் இவன் நம்ம ஆளு, இவன் அவன் ஆளு அப்படின்னு கூறப்படக்கூடாது. ஆனால் இங்க நடந்திருக்கு இது. அதனாலதான் நான் இப்ப இதை பேசுறேன். ஸோ அவங்க அந்த தலைமைக்கு வந்தவங்க எல்லாம் ஆக்சுவலா இந்த கட்டமைப்பே அதை பண்ண விடாதுங்க. மக்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தாதான் உனக்கு உண்மையான ரகசியம் புரியாது. அதுக்காக உண்மையான ரகசியம் என்ன ப்ரோ, பழைய வீடியோஸ்லாம் போய் பாரு, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகே, இந்த பொலிட்டிக்ஸ்ல நீங்க குழப்பத்திலே இருக்கணும், நீங்க தெளிஞ்சிடக்கூடாது. அதுக்கு இவங்க என்ன ட்ராமா பண்ணாலும் பெரிய இருக்க தலைமை விட்டுரும். அவங்க விட்ட ஒரு ஃப்ரீடம் தான் இவங்க எவ்வளோ ஆடிட்டு இருக்கானுங்க. இவங்க அந்த ஜென்யூனான அந்த பர்சனா இருந்திருக்கணும் தலைமைக்கு வந்த பிறகு. ஆமா நாங்க தெலுங்கர்கள் தான், தெலுங்கு நாட்டுல இருந்து தான் வந்திருக்கோம், நாங்கெல்லாம் தெலுங்கர்கள் தான், உங்களையும் நாங்கள் ஆதரிக்கிறோம், எங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கு, நாங்கள் ஆள்றோம். பட் நாளைக்கு நாங்கள் வந்து இவ்வளவு நாள் நாங்கள் ஆண்டு முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் தமிழர் உங்க நாட்டு மக்கள் தமிழ் தேசியம் சொல்றீங்கல்ல, நாங்களே சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் நல்ல தமிழனா இருந்து நல்லா மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபரை கூட்டி வந்து சிஎம்மா நிப்பாட்டிருக்கலாமே, துணை முதலமைச்சர் அவங்களும் நிப்பாட்டிருக்கலாமே. அப்படி நீங்க நிப்பாட்டிருந்தீங்கன்னா என்றென்றும் இந்த திராவிட நாட்டுல தமிழர்களுக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும். இவங்களுக்கு புரியுதா? தமிழர்களுக்கு வந்து இந்த திராவிடம் திமுக கட்சின்னு ஒன்று இருக்கும், எப்பயுமே இருக்கும். நீங்க அதை பண்ணலையே. தார்மீகத்தில் நீங்க அதானே பண்ணியிருக்கணும். முக்கியமான எம்எல்ஏ எல்லாம் தமிழரை கொண்டு வந்து தமிழ் மக்களுக்காக போராடுறோம் மட்டும் பேசாம தான் அப்பாவுக்கு சிலையை தூக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தவர், பேனா சிலை வைக்கணும்னு நினைச்சவர், திருவள்ளுவர் சிலைக்கு கீழே ஒரு தண்ணி இருக்குல்ல கடல், கன்னியாகுமரி கடல், அதே மாதிரி கடல்கள் கீழே கன்னியாகுமரி இந்த சவுத் இந்தியா கீழே கடல் பகுதி இருக்குல்ல, குமரி கண்டம்னு ஒரு ஐடென்டிஃபை இருக்கு, ரிவல் பண்ணிருக்கலாமே ப்ரோ. இந்த இருக்க மண்ணுக்குள்ள கீழடியில் இருக்கிறது தோண்டியே இவங்க ரிசல்ட் எடுத்து அந்த ரிசல்ட்டை கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இதுக்காகத்தான் இப்ப நான் இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. இவங்க அவங்களுடைய கடமைகளை சரியா செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நான் யூடியூபர்ரா, நான் என்டர்டெயின் பண்ணிட்டு போயிருப்பேன்டா. பைத்தியங்களா, ஜாலியா என்டர்டெயின் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு உங்களை என்ஜாய் பண்ண வச்சுட்டு உங்களை ஹாப்பியா வச்சிருந்துருப்பேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, நானும் ஹாப்பியா இல்லாம உங்களுக்கும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உங்க நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கேன். நிம்மதியை கெடுக்கிறேன்ற பேர் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு உண்மைனா என்னன்னு தெரியாது. இந்த உண்மைலாம் தெரிஞ்சா உங்களுக்கு நிம்மதியே போயிடும். அப்படி நிம்மதி போனதுனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும்னு. இதெல்லாம் அவேர்னஸ் ஆனாதான் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். இந்த சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு யூடியூபரோட விஷயம் சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மாசத்துல நடந்த விஷயமே இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னா, எல்லா மக்களும் இந்த விரல்ல மை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அவேர்னஸ் வந்துச்சுன்னா இவனுங்க ஃபுல்லா உண்மையிலேயே வந்துருவானுங்க. காசுக்கோ இல்லை மிக்சி கிரைண்டர் குத்து விளக்கு இது இப்பயும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க போல ஈரோட்டில். ஸோ இந்த பானை அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் கொடுக்க மாட்டான். உனக்கு நல்ல காற்று, நல்ல குடிநீர், நல்ல வசதியான வாழ்க்கை, உங்களுக்கு சாக்கடை தண்ணி, கழிவு நீர் எல்லாமே ரோடு கீடு எல்லாத்தையும் கிளீனாக பண்ணி கொடுப்பான். அதுதான் அவனோட கடமை. எதுக்கு உன் கையில் அவன் காசு தரணும்? ஏன்னா அவன் கரப்ஷன். அவன் கைக்கு எப்படி காசு வருது? அவனுக்கு அவனுக்கு அவ்வளோ அவசியமா? ஜெயிக்கிறதுலேயே அவ்வளோ குறியா இருந்து காசு கொடுத்தோன்னு ஏமாத்துறான். ஏன்டா யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? இப்போ ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணணும்? அவரோட கடமையை சரியா செஞ்சா அவரை திருப்பி நீங்களே தேர்ந்தெடுக்க போறீங்க. அப்ப நீங்க அவருக்கு என்ன பயம் இருக்கு? ஐயோ திருப்பி தோத்துருவோம்னு ஏன் பயம் வருது? ஏன்னா அவர் கடமையை சரியா செய்யல. அவர் வீட்டுக்கான கடமையை சரியா செஞ்சிருப்பாப்ல, கொள்ளையடிச்சு வீட்டுக்கு செத்துருப்பாப்ல. ஸோ அவனோட கடமையை சரியா செஞ்சிருந்தாங்க அப்படின்னா திருப்பி ஓட்டு அவங்களுக்கு தான் அவ்வளோ போது, அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அதை செய்யாம தவறுனாலதான் உங்களையும் தவற வைக்கிறாங்க. ஆமாங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், திருடிட்டோம், அப்போ அதை ஒத்துக்க முடியாது. ஒத்துக்கிட்டா திருப்பி அரசியல் நிற்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? உன்னையும் தப்பு பண்ண வைக்கணும். அதான் தைரியம் வந்து பேசுறாங்க. இவ்வளவு பண்ணிட்டோம், மக்கள் மத்தியில் இவ்வளவு தைரியமா அவன் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, உன்னை எல்லாருமே திருடன் ஆக்கிட்டான். உனக்கு எல்லாமே காசு கொடுத்து உன்னையும் கரெக்ட் அவனுடைய திருட்டுல பங்காக்கிட்டான். ஏன்னா உங்ககிட்ட இருந்து திருடின பணத்தால திருப்பி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாங்க. நிறைய எடுத்து அவர் வச்சுக்குவாப்புல, தன்னோட பாவத்துல பங்கு செத்துட்டாப்புல உங்களுக்குலாம். அப்புறம் உங்களுக்கு கேள்வி கேட்க தகுதி இல்லையே.
எப்படி கேட்பீங்க? ஏன்னா கொடுத்த காசை வாங்குனீங்கல்ல. இந்த குத்து விளக்கு, குண்டா, வாட்ச்சு அதெல்லாம் வாங்குனீங்கல்ல. நீ மாறாம, நீ திருந்தாம, உனக்கு அவேர்னஸ் ஆகாம இந்த இந்த இடத்துல எதையுமே மாற்ற முடியாது. யூடியூபர்ஸ்குள்ள ஒரு சின்ன கிளர்ச்சி நடந்து இவ்வளோ மாற்றம் கொடுக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது. இது மக்கள் மத்தியில் வந்துச்சுன்னா பொலிட்டிக்ஸ்லாம் பயங்கரமாக சிதறி ஓடிடும். வரவே மக்கள் மத்தியில் ஃபேஸ் பண்ணவே பயப்படுவாங்க. இப்போயே பெரிய பெரிய ஆட்கள்லாம் உண்மையான மக்கள் சந்திக்கிற பயப்பட தான் செய்கிறாங்க. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன் மீடியாவில் வந்து மீட் பண்ணி பேச மாட்டாங்க? இந்த மீடியாக்காரங்களாம் நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இவங்களுக்கு கம்ஃபர்டபுளான கேள்வி தான் கேட்பாங்க. அவங்க அரசியலுக்குள்ள அந்த கட்சி இந்த கட்சியை பற்றி மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க. மக்களோட உண்மையான கோரிக்கையை எந்த மீடியாக்காரனும் ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க ப்ரோ, மக்களை பாருங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க, நீங்களாம் என்ன அது அவங்க பறவை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முதல்வன் படத்தில் வந்த அர்ஜுன் மாதிரி ஏதாச்சும் ஒரு மீடியாக்காரை வந்து பேசி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இது எல்லாமே அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஆட்கள். அப்புறம் எப்படி கேள்வி கேட்பாங்க? ஸோ இது மேஜர் ப்ராப்ளம். இதை பற்றி பேசாமல் இந்த யூடியூபர் பயவலை பண்ணுற சில்லறை மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் வேறு வழி இல்லை, இதையும் பேசி தான் ஆகணும். பட் மெயின் மேட்டரையும் விட்டுறக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இந்த யூடியூபர்ஸ்க்கு எல்லாருமே இப்போ தெரிஞ்சிட்டீங்கல்ல, எல்லாருமே புனிதராக மாறிட்டீங்கடா. சப்பா நான் ஒரு கும்பிடுறேன் அவங்க எல்லாருக்குமே. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ். உங்கள் பணம், உங்கள் துட்டு, உங்கள் மணி, நீங்கள் முடிவு பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி விட்டு ஒன்று செய்யுங்க. எல்லாருமே இங்கே நடக்கிற பொலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய பிராடத்தனத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. உங்களோட மேஜரான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஃப்ரீக்வன்சி அவங்ககிட்ட நான் கேட்குறேன். இந்த ஓட்டிங் மிஷின் ஒன்று இருக்குது அக்கா, அதை பற்றி பேசுக்கா. என்கிட்ட கேட்டால் எங்கக்கா நான் பேசினாலும் எதுவும் பார்க்க போகிறது இல்லை. ஆனால் நீங்களாம் பேசினா பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஸோ அந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே இதை பண்ணுங்கள். சமுதாயத்தை மாற்றலாம். நம்ம பண்ண தப்பை நம்ம திருத்திக்கிட்டோம்ல, இப்போ சமுதாயத்தில் பண்ண தப்பையும் நம்ம திருத்துவோம். நம்புகிறேன், நம்பி உங்களை பேசுகிறேன், உங்களை எல்லாரும் டேக் பண்ணுறேன், பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இல்லை அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சும் பேசுங்க. கொஞ்ச நாச்சும் மக்களுக்கு அவேர்னஸ் கொடுங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்கண்ணா அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நீ கொடுத்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கல, நீ கேட்ட வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன். நாட்டுக்காகலாம் இல்லை, நீ கேட்ட